கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் வடக்கு ஒன்றியத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேமுதிக நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சேதுவராயன்குப்பம் மரூர் ஊராட்சிக்கு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜெனரேட்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேதுரங்கப்பம் மரூர் ஊராட்சியில் தேர்தலின் போது அதிக அளவில் வாக்குகள் பதிவானதை தொடர்ந்து கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மின்தடை நேரங்களில் பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு பயன்படும் வகையில் ஜெனரேட்டர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேமுதிக வடக்கு ஒன்றிய செயலாளர் சேகர் உறுதியளித்திருந்தார். அதன்படி விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜெனரேட்டர் கிராம மக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்து தேரினை வடம் பிடித்து இழுத்தார். இதனை பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ராஜ், மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, கம்மாபுரம் ஒன்றிய செயலாளர் வீரமணி, நல்லூர் அவை தலைவர் மாயவேல், ஐடி விங் செயலாளர் குமரவேல், கிளை செயலாளர் தங்கபாண்டியன், மாவட்ட பிரதிநிதி பழனிவேல், லட்சுமிகுமார், வீரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையிலே கோவில் நிர்வாகிகள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் எதிர்பார்ப்பாளர்கள் சார்பாகவும் பாருங்க. ஓகே ஒரு போட்டோ எடுத்துருப்பா கொடுக்குற மாதிரி அனைவருக்கும் என்னுடைய முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையின் நீர்மட்டம் மொத்தம் 71 அடியில் 22 அடிக்கும் கீழ் குறைவாகி போனது. இதனால் அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 40 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. திறக்கப்படும் இந்த தண்ணீர் குடிநீருக்கு மதுரை மாநகருக்கு முறையாக செல்லும் வகையில் வழிவகை செய்வதற்கு வைகை அணையிலிருந்து செல்லும் வைகை ஆற்று பகுதிகளை தண்ணீர் திருட்டு சம்பவங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குழுவினர் தடுத்து வருகின்றனர். அதன்படி தேனி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறையினர், மின் வாரியம் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வைகை ஆற்று பகுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது வைகை அணைக்கு முன்புறம் செல்லும் 6 வழியாக சட்டவிரோதமாக மின் மோட்டார் அமைத்து தண்ணீர் திருடி வந்த 12 மின் மோட்டார்களை கண்டுபிடித்து அதற்கான மின் இணைப்பை துண்டித்தனர். இந்த நடவடிக்கை மேலும் தொடரும் என தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆய்வாளர் அன்பழகன் தலைமையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கம்மாபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வாளர் சுந்தரராஜன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஆய்வு செய்தனர். ஆய்விற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஆய்விற்கு சென்ற போது அலுவலகத்தின் உள்ளே இருந்த அதிகாரிகள், ஊழியர்கள், எழுத்தர்கள் அனைவரையும் உள்ளே வைத்து ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு அறையாக ஆய்வு செய்து ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்து ஆவணங்களின் இடையே ஏதேனும் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஊழியர்களிடம் கணக்கில் வராத பணம் இருக்கிறதா என சோதனை செய்தனர். இந்த சோதனையில் விருத்தாச்சலத்தில் 1.5 லட்சம் ரூபாய் பணம், கணக்கில் வராத பணம் கண்டெடுக்கப்பட்டது. இதேபோல் கம்மாபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில்
24,000 பணம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் இந்த பணம் எப்படி வந்தது, யாரிடம் லஞ்சமாக பெறப்பட்டது என்பது குறித்து அலுவலக சார் பதிவாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். இந்த சம்பவத்தால் விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக செயல்பட்டவர் அண்ணாமலை. பின்னர் அவர் மாநில பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு எந்த பதவியும் வகிக்காமல் பாஜகவில் தொடர்ந்தார். அண்மையில் அவர் டெல்லி சென்றபோது பாஜக மேலிடத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்து பாஜகவில் இருந்து விலகிவிட்டதாகவும் புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற பரபரப்பான தகவல்கள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் தமிழகம் முழுவதும் அவரது பிறந்த நாளை கொண்டாடி பல்வேறு விதமான போஸ்டர்களை ஒட்டி தங்களது ஆதரவை வெளிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் முருகனின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அண்ணாமலை நற்பணி மன்றத்தினர் சார்பில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அண்ணாமலை நீண்ட ஆயுளுடனும் அவர் முதல்வராக வேண்டியும் வழிபாடு நடத்தியதாக தொண்டர்கள் தெரிவித்தனர். அண்ணாமலை நற்பணி மன்ற மாநில தலைவர் வேல்கண்ணன் பேசுகையில், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் எங்கள் மன்றம் அவருடன் பயணிக்கும். ரசிகர் மன்றம் என்பது ரஜினி, கமலுடன் ஒப்பிட முடியாது. ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அனைவருடைய கற்பனையும் அவர் செயலில் காட்டியவர். விஜயை விட இவருக்கு அதிக வரவேற்பு இருக்கும். கட்சி தொடங்கினால் கண்டிப்பாக முதல்வராகி விடுவார். அவருடைய அரசியல் இந்த காலகட்டத்திற்கு தேவையானது. அனைவரும் சொல்வார்கள், இவர் செய்வார். அதனால் அவர் எங்களுக்கு பிடித்த தலைவர் என்றார். இதுகுறித்து தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாறன் பேசுகையில், இளைஞர்களுக்கு எழுச்சி நாயகனாக தமிழகம் முழுவதும் மக்கள் மனதில் பதிந்த தலைவனாக அண்ணாமலை திகழ்கிறார். அவர் நீடூழி வாழ வேண்டும். அவரது அரசியல் முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் அண்ணாமலை நீடூழி வாழ வேண்டும். அதற்காக தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினோம் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சிக்குட்பட்ட 4வது வார்டில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பேரூராட்சி மன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருந்தார். பேரூர் கழக செயலாளர் பாண்டியன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர் சேகர் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், இளைஞர்களுக்கு விளையாட்டு பொருட்கள் மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு மளிகை பொருட்கள் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் பேரூர் கழக திமுக நிர்வாகிகள், உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் சமூக பணிகள் மற்றும் அரசியல் பங்களிப்புகளை நினைவு கூர்ந்தனர். வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர்களுடைய உறுதுணையோடு நம்முடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினர் தம்பி, துணை செயலாளர்கள், நம்ம ரவி போன்ற அனைத்து கழக நிர்வாகிகள் எல்லாம் இங்கே உங்களோடனே வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆக கலைஞர் ஒரு அருமையான ஒரு மாவட்டத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் பழனி நகர் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். டிஎஸ்பி தனஞ்சயன் மேற்பார்வையில் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில்
சார்பு ஆய்வாளர்கள் விஜய் கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய தனிப்படையினர் நகரின் முக்கிய சந்திப்புகளில் தீவிர ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது பழனி ஆண்டவர் கல்லூரி மற்றும் உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு கும்பல் நடமாடிக் கொண்டிருப்பதாக தனிப்படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து சந்தேகத்தின் பேரில் இருந்த நபர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது அம்பலமானது. இதையடுத்து பழனி பகுதியை சேர்ந்த நல்லுசாமி, தேவராஜ், அரசன், ஹரிஹரன், பகீர் முகமது, கார்த்திகேயன் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்த மொத்தம் 21 பேரை அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1/2 கிலோ கஞ்சா, போதைப் பொருள், கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 10 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 21 செல்போன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 21 பேரும் பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சிறையில் அடைக்கப்பட்டனர். விஜய் அண்ணா ஆட்சியில் இன்னும் தமிழகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று தனக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. காலம்தான் இதற்கு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். பக்கத்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அமைச்சர் ஸ்ரீநாத். ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் யார் என்று தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யார் என்று தெரியாது. தொகுதி எதுவென்று தெரியாது. என்ன ஒரு மாற்றம் பாருங்க. தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கும் அனுபவம் தெரியாது, வரலாறு தெரியாது, போராட்டமும் தெரியாது, தியாகம் தெரியாது, பிரச்சனைகளும் தெரியாது, நிர்வாகம் தெரியாது, தொகுதியும் தெரியாது, தொகுதி மக்களையும் தெரியாது, தொகுதி மக்களுடைய உரிமையும் தெரியாது, மக்களுடைய எதிர்பார்ப்பும் தெரியாது, ஆளுமையும் தெரியாது, அதிகாரமும் தெரியாது, அரவணைப்பும் தெரியாது. தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதிலே ஒரு நாள் கூட தாமதித்தால் என்ன ஆகும் என்பதை இப்போது நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே எதுவுமே தெரியாது, ஆனால் மக்களை ஏமாற்ற மட்டும் தெரியும். விஜய் அண்ணா, உங்கள் தலைமையிலே தமிழ்நாட்டில் இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறதோ என்பது நமக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. காலம்தான் இதற்கு பதில் சொல்லும். காலம்தான் இதற்கு தீர்வு சொல்லும். அதுவரை நாம் பொறுமையோடுதான் இதை கடந்து செல்ல வேண்டுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறினார். விஜய் அண்ணா ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகிறதோ என்பது நமக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. காலம்தான் இதற்கு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும். பக்கத்து தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் ஸ்ரீநாத், ஓட்டு போட்ட மக்களுக்கு MLA யாருன்னு தெரியாது, MLAக்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாருன்னு தெரியாது, தொகுதி எதுன்னு தெரியாது. என்ன ஒரு மாற்றம் பாருங்க. தேர்ந்தெடுத்த MLAக்களுக்கு, அமைச்சர்களுக்கு, முதலமைச்சருக்கு இசை மேதை மறைந்த SP பாலசுப்ரமணியன் அவர்களின் 80வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மதுரை SS காலனி பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவா கோவிலில் வைத்து அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் தலைவர் நெல்லை பாலு, கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் முனைவர் ஜெகதீசன், செயலாளர் ஸ்ரீதர், சத்தியம் செந்தில் மற்றும் உறுப்பினர்கள் அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இசை உலகின் பாடும் நிலா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்கள்
பாடிய இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல் என்று பாடல் பாடகர் ஜோசப் பாடினார். முன்னதாக குரு வாரத்தை முன்னிட்டு மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு பால், பன்னீர், திரவியம், நெய், இளநீர், விபூதி உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். காஞ்சி மடத்துக்கு சித்தூருடைய வீட்டையே தானமாக வழங்கிய ஒரு அருட்கொடையாளர் எஸ்பிபி அவர்களுக்கு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் அவரது 80வது ஜெயந்தி தினமான பிறந்த தினத்திலே இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு நம்முடைய கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். பெரியவரோடு அதீத ஈடுபாடு கொண்டவர். பால பெரியவர் என்னை அன்போடு என் பெயர் சொல்லி கூப்பிடுவார். அவ்வளவு அன்பை அவரிடம் நான் பெற்றுள்ளேன். இந்த அனுசத்தின் அனுக்கிரகத்தை நிறுவி செங்கல்பட்டு மாவட்டம் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பிரிவு மாநில செயலாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் ஊராட்சி கிளை தலைவர் தனபால் முன்னிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை பிரிவு மாவட்ட தலைவர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் ராகவன் கலந்து கொண்டு வில்லியம்பாக்கம் சாலையில் மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இதில் ஊராட்சி கிளை தலைவர் தனபால், மாவட்ட துணைத் தலைவர் சௌபாகியா, மருத்துவ அணி பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட செயலாளர் முரளிதரன், ஒன்றிய தலைவர் விஜயகுமார், சந்திரன், ஒன்றிய செயலாளர் ஸ்ரீதர், கிருஷ்ணன், வாசுதேவன் மற்றும் குணா, சேகர், யுவராஜ், மகேஷ், கிளை செயலாளர் சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கை வச்சு அடுத்தாங்க. ஓகே. சென்னை அடுத்த பல்லாவரம் அறிஞர் அண்ணா கண்டோன்மெண்ட் அரசு பள்ளியில் பசுமை தாயகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் பசுமை தாயகம் தலைவரும் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புங்கை, வேம்பு, கொய்யா, நாவல் போன்ற மரக்கன்றுகளை வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளையும் மாணவர்களோடு இணைந்து நட்டார். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மாணவர்களிடையே உரையாற்றிய சௌமியா அன்புமணி புவி வெப்பமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசடைதல் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் மரம் நடுதலின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் கடந்த 150 ஆண்டுகளில் சராசரி புவி வெப்பமாக இருந்த 14 டிகிரி வெப்பம் தற்பொழுது 11.1 டிகிரி சென்டிகிரேடாக அதிகரித்துள்ளதால் பல பேரிடர்கள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். இதனால் மாணவர்களுக்கு நிலத்தடி நீர் பாதுகாப்பதன் அவசியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஒழுக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஆண்டாக அமையும் என நம்புவதாக குறிப்பிட்டார். மேலும் எல் நீனோ பிரச்சனையை முன்னிட்டு திட்டமிடப்பட்டுள்ள காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கை திட்டத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்றும் அத்திட்டத்தில் காற்று மாசு, ஒளி மாசு ஆகியவை குறித்து குறிப்பிடவில்லை என்றும் சென்னை முழுவதும் காற்றில் அதிக துகள்கள் நிறைந்து பெரும் மாசடைந்துள்ளதால் காலநிலை பாதுகாப்பு நடவடிக்கை திட்டத்தில் அவற்றையும் கருத்தில் கொண்டு செம்மைப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் இரவு பணி போன்ற பல காரணங்களால் மக்கள் நள்ளிரவில் கூட கடைகளில் உணவு உண்ணும் நிலை உள்ள நிலையில் இரவு நேர உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிகளில் உள்ள உணவுப் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்து
மக்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றார். அதேபோல் விவசாய கூட்டுறவு கடன் 2000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் 20,000 கோடி ரூபாய்க்கு தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகள் மகிழ்ந்திருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். பாதி பேர் தான் காலையில 9ல இருந்து 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க. மிச்ச பாதி பேர் அந்த 6 மணில இருந்து மறுநாள் காலையில வர. ஏன்னா அது மாதிரி ஒரு நம்மளுடைய அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா இரவுல தான் அவங்க பணி செய்யறாங்க. அதனாலதான் நிறைய நோய்களும் வருது. உடம்பு உடல் பருமன் என்ற நோய் வருது. அதே சமயம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற நோய்கள். அப்புறம் ஒரே சேர்லயே உக்காந்துருப்பாங்க. அந்த அப்ப வந்து அந்த பேக், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, அந்த முதுகெலும்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நகர் பகுதிகளில் குப்பைகளை தரம் பிரிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் முதற்கட்டமாக நகர் பகுதிகளில் உள்ள கவுன்சிலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி திமுக பேரூராட்சி தலைவர் பொன் சந்திரகலா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 18 கவுன்சிலர்களில் 6 கவுன்சிலர்கள் மட்டுமே வந்ததாலும் பெரும்பாலான இருக்கைகள் காலி இருக்கைகளாக இருந்தன. இதனால் வேறு வழியின்றி திமுக பேரூராட்சி தலைவர் பொன் சந்திரகலா கூட்டத்திற்கு வந்திருந்த பேரூராட்சி பணியாளர்களை கவுன்சிலர்கள் இருக்கையில் அமர வைத்து கூட்டத்தை நடத்தினார். அரசு சார்பில் முதற்கட்டமாக கவுன்சிலர்களுக்கு குப்பைகளை தரம் பிரிப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கூட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்ட நிலையில் கவுன்சிலர்களே இல்லாமல் பெயரளவிற்கு மட்டுமே கூட்டம் நடைபெற்றது. இதனால் சிறப்பு கூட்டம் நடைபெற்றதற்கான நோக்கமே தோல்வியடைந்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கவுன்சிலர்களே இல்லாமல் கூட்டம் நடத்திய பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட ஆண்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் மீது தேனி மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் செயல்பட்டு வரும் மகாலட்சுமி பன்னோக்கு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களான பெண் குழந்தைக்கு அரிய வகை வயிற்றுக்குள் ஏற்பட்ட பெரிய கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டு மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளது. 28 வயதுடைய முதல் கர்ப்பிணி பெண் 37 வாரம் 2 நாட்கள் கர்ப்ப காலத்துடன் கடந்த 1ஆம் தேதி பிரசவ வலியுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கர்ப்பகால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனையில் கருவில் இருந்த குழந்தையின் வயிற்று பகுதியில் சுமார் 9.7 x 6.6 சென்டிமீட்டர் அளவிலான பெரிய கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து தாயும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்க அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சையை டாக்டர் எழிலரசி கார்த்திகேயன் மகளிர் நல மற்றும் மகப்பேறு நிபுணர் சிறப்பாக செய்தார். 1ஆம் தேதி மாலை 5:33 மணிக்கு 3 கிலோ 20 கிராம் எடையுடைய பெண் குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தது. பிறந்த உடனேயே குழந்தைக்கு வயிற்று பகுதி அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் பெரிய அளவிலான கட்டு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் குழந்தையின் பெற்றோருக்கு நிலைமை குறித்து விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு உடனடி அறுவை சிகிச்சை திட்டமிடப்பட்டது. பிறந்த 3வது நாளில் குழந்தைக்கு சிறப்பு குழந்தைகள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சையின் போது குழந்தையின் இடது சூழ்பை பகுதியில் சுமார் 250 கிராம் எடையுடைய பெரிய கட்டி கண்டறியப்பட்டு பாதுகாப்பாக அகற்றப்பட்டது. மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் குறுகிய நேரத்திலேயே இந்த சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. டாக்டர் பிரவீன் நிபுணர், டாக்டர் சதீஷ்குமார் பச்சில குழந்தைகள் நல நிபுணர், டாக்டர் சுபாஷினி குழந்தைகள் மயக்கவியல் நிபுணர் மற்றும் மருத்துவ குழுவினர் இணைந்து திறம்பட செய்தனர். இந்த அரிய அறுவை சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர்களை மருத்துவமனை நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் எழிலரசி கார்த்திகேயன், மகளிர் நல மற்றும் மகப்பேறு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன், காது மூக்கு தொண்டை நிபுணர் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய மருத்துவ குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்தது. மேம்பட்ட குழந்தைகள் அறுவை சிகிச்சை மற்றும் நவீன மருத்துவ வசதிகளில் மகாலட்சுமி பன்னோக்கு மருத்துவமனை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவது இந்த வெற்றியின் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது.
மதுரை சர்வதேச விமான நிலையம் அருகாமையில் பெருங்குடியில் கட்டப்பட்டு வந்த பிரம்மாண்ட 5 ஸ்டார் பிளஸ் நட்சத்திர விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஹோட்டல் 7 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5 லட்சம் சதுர அடிகளில் பிரம்மாண்ட வளாகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் உயர்தர நட்சத்திர விடுதியாக அந்தஸ்தை பெற்றுள்ளது. மதுரையின் காலத்தால் அழியாத பண்பாட்டு பாரம்பரியத்தால் நவீன சௌகரியத்தின் புதிய அடையாளமாக தி ரெசிடென்சி சிக்னேச்சர் மதுரை 5 ஸ்டார் பிளஸ் நட்சத்திர விடுதி உருவாக்கியுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் காலத்தால் அழியாத கட்டிடக்கலை பெருமையால் ஈர்க்கப்பட்ட பிரம்மாண்ட விருந்தோம்பல் மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கட்டிடக்கலை நிபுணர் வோங் சியூ மேன் இந்த நட்சத்திர விடுதியை வடிவமைத்துள்ளார். நட்சத்திர விடுதியின் மேல் பகுதியில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில் அழகை ரசிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. 186 அதிநவீன வசதியுடன் கூடிய அறைகள், மாநாட்டு மையம், 5 பிரத்யேக அறைகள், உள்ளூர் பாரம்பரிய உணவு முதல் உலக பாரம்பரிய உணவு வரை பரிமாறும் சித்திரை என்ற பெயரில் சமையலறை அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 147 விருந்தினர்கள் அமரும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் மேடைகள் அமைக்கப்பட்டு திருமணம் முதல் மாநாடு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கொண்டாட்ட மையங்களில் ஒன்று மதுரை சர்வதேச விமான நிலையம் அருகாமையில் பெருங்குடியில் கட்டப்பட்டு வந்த பிரம்மாண்ட 5 ஸ்டார் பிளஸ் நட்சத்திர விடுதி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த ஹோட்டல் 7 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5 லட்சம் சதுர அடிகளில் பிரம்மாண்ட வளாகம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மற்றும் உயர்தர நட்சத்திர விடுதியாக அந்தஸ்தை பெற்றுள்ளது. மதுரையின் காலத்தால் அழியாத பண்பாட்டு பாரம்பரியத்தால் நவீன சௌகரியத்தின் புதிய அடையாளமாக தி ரெசிடென்சி சிக்னேச்சர் மதுரை 5 ஸ்டார் பிளஸ் நட்சத்திர விடுதி உருவாக்கியுள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் காலத்தால் அழியாத கட்டிடக்கலை பெருமையால் ஈர்க்கப்பட்ட பிரம்மாண்ட விருந்தோம்பல் மையமாக அமைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கட்டிடக்கலை நிபுணர் வோங் சியூ மேன் இந்த நட்சத்திர விடுதியை வடிவமைத்துள்ளார். நட்சத்திர விடுதியின் மேல் பகுதியில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில் அழகை ரசிக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. 186 அதிநவீன வசதியுடன் கூடிய அறைகள், மாநாட்டு மையம், 5 பிரத்யேக அறைகள், உள்ளூர் பாரம்பரிய உணவு முதல் உலக பாரம்பரிய உணவு வரை பரிமாறும் சித்திரை என்ற பெயரில் சமையலறை அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 147 விருந்தினர்கள் அமரும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் மேடைகள் அமைக்கப்பட்டு திருமணம் முதல் மாநாடு நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கொண்டாட்ட மையங்களில் ஒன்று இந்த வளாகத்தின் இதயமாக அமைந்துள்ளது. 5000 விருந்தினர்கள் பங்கேற்கக்கூடிய சிறப்புமிக்க மாநாட்டு மையம், மேல்தள அரங்கம் என தமிழ்நாட்டிலேயே இல்லாத வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான நீச்சல் குளம், உலக தரத்தில் உடற்பயிற்சி கூடம், யோகா மையம், குழந்தைகளுக்கு கற்றல், விளையாட்டு, கண்டுபிடிப்பு, ஊக்குவிக்கும் அறிவுத்திறன், விளையாட்டுகள், உடல் இயக்க செயல்பாடுகள் என தனியாக குழந்தைகள் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 4000 சதுர அடி, 18000 சதுர அடி மற்றும் 10,000 சதுர அடி பரப்பளவு, 7,000 சதுர அடி பரப்பளவு என 4 திறந்தவெளி வரவேற்பு பகுதி அமைக்கப்பட்டு இதில் 3800 சதுர அடியில் உணவருந்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் அமரும் வகையிலும் திருமண மண்டபம், 28,000 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்ட விழா அரங்கம், ஓய்வறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாண்ட நட்சத்திர விடுதியால் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உருவாகும், தொழில் வளர்ச்சி அடையும். மேலும் தென்னகத்தின் பண்பாடு, தலைநகரின் ஆன்மாவை கொண்டாடும் அடையாளமாக இது திகழும் என தி ரெசிடென்சி சிக்னேச்சர் மதுரை நிறுவன தலைவர் ரவி அப்பாசாமி தெரிவித்தார். இருக்கு பிரசிடென்ஷியல் ஸ்வீட் எல்லா இடத்துலயும் அவங்க செக்யூரிட்டியில என்ன கைட் பண்றாங்களோ அதான். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையும் தடுக்க போறது இல்லை. செக்யூரிட்டியில அவங்க வந்து புரோட்டோகால்ல என்ன அலோவ் பண்றாங்களோ அதை அலோவ் பண்ணலாம், அதை நாங்கள் இது நிறுத்த மாட்டோம். ஒன்று வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ். மதுரை வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ், ரைட்? நம்ம வந்து ஒரு 1.5 வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து எந்த மாதிரி ஃபுட்டு வந்து லோக்கல் கெஸ்ட் வந்து விருப்பப்படுவாங்க. நம்பர் 2 வந்து நம்ம கிட்ட வந்து ரூம்ல தங்குற கெஸ்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து வராங்க, ஃபாரின்ல இருந்து வராங்க, நிறைய நேஷனாலிட்டி சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி நம்ம இப்போ 3 ரெஸ்டாரண்ட் பிளான் பண்ணியிருக்கோம். 2 திறந்தாச்சு, இன்னும்
மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் மருத்துவ வசதிகள் குறித்து மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் அங்குள்ள நோயாளிகளிடம் மருத்துவமனை குறித்தும் மருத்துவமனை மருத்துவர்கள் குறித்தும் அங்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் ஏதேனும் அதிருப்தி இருந்தால் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என மருத்துவம் பெற வந்தவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் இன்று வனத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழாவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். பணிகளை மேற்கொண்ட வனத்தினுடைய உதவி வன பாதுகாவலர்களுக்கும் இடம் கொடுத்து இந்த தொழிற்பயிற்சி மையத்தினுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே சிறப்பிக்க வருகின்ற ரோட்டரி கிளப்பை சேர்ந்த திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அடுத்ததாக கல்லூரி முதல்வர்களுக்கு வனச்சரக அலுவலர் அவர்கள் ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சென்டர் வாப்பா. செங்கல்பட்டு மாவட்டம் ஆச்சூர் கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். மேலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டும், குப்பைகளை அங்கும் இங்கும் வீசாமல் குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும். செங்கல்பட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் எனக்கு தாய் வீடு போன்றவை என்று தெரிவித்தார். அப்போது அஞ்சூர் பகுதிக்கு போதுமான பேருந்து வசதி இல்லை என பள்ளி தலைமை ஆசிரியர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சருடன் பேசி அப்பகுதிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் உறுதியளித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூய்மையை பாதுகாக்க உறுதிப்படுகிறோம். மேலும் எங்கள் வீடு, தெரு, பள்ளி, அரசு அலுவலகம் மற்றும் முழுமையாக நாடு சுத்தமா இருக்கும். நீங்க வீட்டுல 2 டஸ்ட்பினா 3 டஸ்ட்பினா பிரிச்சு வச்சு அந்த குப்பைகளை பரவாயில்ல துப்புரவு பணியாளர்கிட்ட நீங்க கொடுத்தாலே நல்லா சுத்தமா இருக்கும். பிளஸ் நீங்க இருக்கிற கல்வி கூட உங்களோட வீடு மாதிரி நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். அதுக்கு ஆசிரியர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அதை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க குப்பைகளை அங்கங்க வீசிட்டு போகாம டஸ்ட்பின் இருக்கிற இடத்துல அந்த குப்பைகளை போட்டா நம்ம கேம்பஸ் ஃபுல்லா உள்ள இருக்க எல்லாமே சுத்தமா இருக்கும். உங்க தலைமை ஆசிரியர் சொன்ன மாதிரி இது எனக்கு தாய் வீடு. எல்லாரும்